மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி 10th மேக்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5.2. ஓகேவா? இப்போ 5.2 எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா d = ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா சொல்லலாம். இன்னொரு ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா d = ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 மைனஸ் x2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 ஹோல் ஸ்கொயர். அது இல்லாமல் இதை ஃப்ரண்ட்டில் எழுதி இதை பேக்கில் எழுதலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்ம சொல்கிறோம், ரைட்டா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 9th ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா சைட்ஸ் தேவை. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? ஏபிங்கிற சைடு, பிசிங்கிற சைடு, ஏசிங்கிற சைடு அப்படி தான் இருக்கும். அப்போ ஏபிங்கிற நான் சைடோட லென்த்து நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ லென்த்து தெரிஞ்சால் தான் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. இப்போ நம்ம ஆல்ரெடி டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஒன்று என்ன அப்படின்னா ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இதெல்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா சைடை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ ஈக்குவல் ட்ரையாங்கிள்லாம் 3 sides ஆர் ஈக்குவல். அது எப்படி 3 sides ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா 3 சைடும் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்னு இருக்கும். அப்போ அது ஒரு லென்த்து ஒரு சில கொஷினை கொடுத்துருவாங்க. இப்போ இந்த கொஷினை நம்ம கொடுக்க போகிறது இல்லை, அப்போ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இந்த லென்த்து அப்படின்னா லென்த்து டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்று தான். அதான் டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நார்மலாக கொடுத்துருக்க பாயிண்ட்டை எப்பொழுதுமே நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய்ன்னு தான் எடுத்துக்குவோம். கொடுத்துருக்க எந்த பாயிண்ட்டு கொடுத்தாலும் அது எக்ஸ் கமா ஒய்ன்னு தான் நம்ம எடுக்கணும். இப்போ நார்மலாக 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்கனால x1, y1, செகண்டாக இருக்கிறது x2, y2 அப்படின்னு நம்ம எடுப்போம். ஓகேவா? இது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி பார்க்கலாம், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் எப்படி பார்க்கலாம், ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏபிங்கிற சைடு கண்டுபிடிப்போம். ஏபி எப்படி கண்டுபிடிப்போம்? அதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா சொல்லிட்டோம். ஏங்கிற பாயிண்ட், பிங்கிற பாயிண்ட், 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். x1, y1, x2, y2. பியோட ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிறோம், தப்பு கிடையாது. ஏபிஏ பிஏவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ ஏபிங்கிற சைடு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இப்போ ஏபிங்கிற சைடு கண்டுபிடிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் நம்பர், ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும். அது என்ன நம்பர் ஆகலாம் இருக்கட்டும். ஓகேவா? இப்படி கிடைக்கும். நமக்கு நான் ஆல்ரெடி பார்த்தேன் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா சிம்பிளாக நமக்கு ஞாபகம் வருது, சின்ன கிளாஸில் 10th படிச்சிருப்போம், அதாவது 9th படிச்சிருப்போம். பித்தாகரஸ் தேரம் படிச்சிருக்கோம்ல, இந்த வருஷமும் படிச்சிருக்கோம். ஓகே, அப்போ அந்த பித்தாகரஸ் தேரத்தை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். பித்தாகரஸ் தேரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன? இன் a right angle triangle the square of the hypotenuse is equal to the sum of the squares of the other 2 sides. இதான் நம்ம பார்க்குறோம், ரைட்டா? அப்போ கண்டிப்பாக ஸ்கொயர் இருக்கணும் எல்லாத்துலேயுமே, கண்டிப்பாக. அப்போ நான் ஏபி எடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏபி ஸ்கொயர் பண்ணிடுறேன். ஸ்கொயர் பண்ணால் இங்கே இருக்க ரூட் கேன்சல் ஆகி அந்த நம்பரே கிடச்சிடும், கரெக்டாக? அப்போ பண்ணும்போது நீ ஏபி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிற ஃபஸ்ட்டு ஒன், நெக்ஸ்ட் பிசி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிற, அதுக்கடுத்து சிஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். 3 சைடை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? முதல் பிசி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் பிசி ஸ்கொயர் போக போகிறோம். சிஏ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் சிஏ ஸ்கொயர் போக போகிறோம். இப்போ இது மாதிரி ஸ்கொயர் பண்ணிடுவோம் பார்த்தியா? ஸ்கொயர் பண்ணால் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போதீனியஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் 2 sides. அப்போ இது இருக்கிறதுல எது பெரிய வேல்யூ வருதுன்னு பார்க்குறோம். இப்போ 36 வருது, இது ஏதாவது சம் வேல்யூ 64 வருது, அது ஏதாவது சம் வேல்யூ 100 வருதுன்னு வச்சுக்கோமே. அப்படி வந்துச்சு அப்படின்னா 100ங்கிறது தான் பெரிய வேல்யூ. அப்போ சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்போ இந்த சிஏ ஸ்கொயரோட வேல்யூ ஏபி ஸ்கொயரையும் பிசி ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கணும். ஓகேவா? கிடைச்சா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கிடைக்கல அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லை. இது ஃபிக்ஸ் பண்ணிடணும். இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்மேட். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 sides ஆர் ஈக்குவல். அப்போ ஏபி பிசி சிஏ 3 ஈக்குவலாக இருந்தால் போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை பொறுத்தவரை 2 ஈக்குவலாக இருந்தால் போதும். அதாவது ஸ்கொயர்டுங்கிறது எதுக்கு பண்ணணும் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மட்டும் ஸ்கொயர் பண்ணுறோம், மீதி எல்லாமே ஸ்கொயர் பண்ண தேவையில்லை. ஏபி பிசி சிஏ எல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே 3 சைடை கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா? கண்டுபிடிச்சி 2 ஈக்குவலாக இருந்தால் ஏதாவது 2 சைடு ஏபி ஈக்குவல் டு பிசியாக இருக்கலாம், ஏபி ஈக்குவல் டு சிஏவாக இருக்கலாம், இல்லை பிசி ஈக்குவல் டு சிஏவாக இருக்கலாம். வேறு 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இதில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லிட்டோம். 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா கொலீனியர் நம்ம கேட்பாங்க. கொலீனியர் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஏரியா ஆஃப்
ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொலினியர் பார்த்துருப்போம். அங்கே ஏரியாவோட ஆன்சர் 0 வந்தால் அது கொலினியர் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த கான்செப்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொலினியர்னு கேட்பாங்க. கொஷின் எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பப்ளிக் எக்ஸாமில் இது மாதிரி ஏதாவது ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீ என்ன மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், என்ன மெத்தட் வேணாலும் பண்ணலாம். அதாவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் மெத்தடே நீ போடலாம், தப்பு இல்லை. ஓகேவா? இப்போ இந்த கான்செப்டில் கொலினியர் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிஏவா இருக்கலாம் ஒன்று. ஓகேவா? எப்படி இருக்கலாம்? ஏபி ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிஏ இப்படி இருக்கலாம். மேக்ஸிமம் நமக்கு இது வராது. ஒரு ஹையர் கிளாஸ் போகும்போது உனக்கு இந்த மெத்தட் வரும். இப்போ இங்கே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீ ஏபி கண்டுபிடிப்ப, ஏபி பிசி சிஏலாம் கண்டுபிடிக்கும் போது இப்போ ஏதாவது சம் வேல்யூ கேங்கிறது சம் வேல்யூ 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இன்ட்டு பிசி வரலாம், இல்லை இன்ட்டு சிஏ வரலாம், இல்லை பிசி சிஏ இப்படி வரலாம். அதாவது இந்த கேங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நம்பர். அப்போ ஏபியோட வேல்யூ பார்த்த அப்படின்னா ஒரு 2ஐயோ 3ஐயோ 4ஐயோ வெளியே எடுக்கும் போது வெளியே எடுத்து ரிமைனிங் வேல்யூ ஏதோ பிசிசிஏவா வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கொலினியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? கொலினியர் அப்படின்னு புரியுதா? ஓகே, இதுதான் கொலினியர். மேக்ஸிமம் நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஐசோசெல்லஸ் ட்ரையாங்கிள், கொலினியர் தான் மேக்ஸிமம் வரும். இன்னொன்று பேரலோகிராம் வரலாம். பேரலோகிராமை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் கான்செப்ட். நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஏபி பிசி சிடி டிஏ 4மே ஈக்குவலாக இருக்கும் நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ பேரலோகிராம் ஜென்ரல் கான்செப்ட் நமக்கு என்ன? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஏபிங்கிற சைடும் பேரலோகிராம் ஒன்று போடுறேன். இது பேரலோகிராம்னு கேட்காதீங்க, பேரலோகிராம் தான். ஓகேவா? ஏபி சிடி போட்டாச்சு. இப்போ அந்த ஏபியும் டிசியும் ஈக்குவலாக இருக்கும். ஏன் சார் ஏபிசிடின்னு சொல்லக்கூடாதா? சொல்லலாம். நான் சொல்லிட்டேன் ஏபி பிஏன்னு சொல்லலான்னு சொல்லிட்டேன். இப்போ ஏபி டிசி ஈக்குவலாக இருக்கணும், அதே மாதிரி பிசி ஏடி ஈக்குவலாக இருக்கணும். அப்புறமா பார்த்தோன்னா டைகனல்ஸையும் செக் பண்ணிடுறது பெட்டர். ஏசி ஈக்குவல் டு பிடி இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுதான் பேரலோகிராம். ராம்பஸை பேரலோகிராம் சொல்லலாமா? ராம்பஸ்ங்கிறது இது ஸ்கொயர் தான் ராம்பஸ். ஓகேவா? அப்போ அதை பொறுத்த வரைக்கும் நீ ஆல் த சைட்ஸ் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. டயக்னல்ஸ் ஈக்குவலாக இருந்தாவே போதும், அதுதான் மெயின் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்கொயரில் ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும், டயக்னல்ஸ் ஈக்குவலாக இருந்தாவே அது ஸ்கொயர் தான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா டயக்னல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாலும். ஓகே, இப்போ இந்த கொஷின்ஸ்க்கு வரலாம். ஓகே, இப்போ இந்த கொஷின் பார்ப்போம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பொறுத்தவரை ஏபிசி கொடுத்துட்டாங்க. முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். நம்ம ஏபிங்கிற ரெண்டு வேல்யூ தான் எடுத்துக்கிறோம். அப்போ இது x1 இது y1, இது x2 இது y2. நான் டைரெக்டாக எழுத போகிறேன். x2 நடுவில் ஃபார்முலா மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 நடுவில் ஃபார்முலா மைனஸ் y1 வேல்யூ நெகட்டிவாக இருக்கனால பாசிட்டிவாக மாறிடும் ஹோல் ஸ்கொயர் நடுவில் ஃபார்முலா மைனஸ். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் 1 இங்கேயும் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 ஈக்குவல் டு ரூட் 2. இது ஏபியோட வேல்யூ. இப்போ என்ன கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னா ஏபி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். இது ஏபி ஸ்கொயரோட வேல்யூ. நெக்ஸ்ட் பிசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப். அப்போ பிஐசியை கம்பேர் பண்ணோம். இது x1, y1, x2, y2. சார் இல்லைன்னா இது x1, y1, இது x2, y2ன்னு எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம்? இது x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஆல்ரெடி நெகட்டிவாக இருக்கனால பாசிட்டிவாக மாறிடும் ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் 2 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 7 ப்ளஸ் 3 மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 16. இது பிசியோட வேல்யூ ரூட் 20. நமக்கு பிசி ஸ்கொயர்டு வேணுமா? அப்போ என்னவாயிரும்? 20 நம்ம கிடச்சோம். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் ஒன் சிஏ கண்டுபிடிக்கிறோம். சிஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் CA. இதை x1, y1, x2, y2 எடுத்துக்கலாம். அப்போ 4 minus 1 whole square plus minus 7 plus 4 whole square. அப்போ square root of 3 square 9 minus 3 square 9 equal to root 18. இது எதோட வேல்யூ அப்படின்னா CA ஓட வேல்யூ.
ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கண்டிப்பாக ஸ்கொயர் பண்ணிக்கும். CA ஸ்கொயர் ஈக்குவல் டு 18. இது நம்ம கிடச்சோம். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன வேணும் நமக்கு வந்து ஏதாவது எது இருக்கிறதுலே பெரிய சைட்ஸ் எதுன்னு பார்க்குறோம் 20 தான். அப்போ BC ஸ்கொயர் ஓகே. அப்போ AB ஸ்கொயரையும் CA ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் 20 கிடைக்குதா பாரு. 2 + 18 20 நம்ம கிடச்சிது. அப்போ therefore என்ன எழுதலாம்? given vertices are formed a right angle triangle அப்படின்னு எழுதலாம். இல்லையா therefore ABC is formed a right angle triangle அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? இதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஒன் parallelogram பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் எதுவுமே மென்ஷன் பண்ணல. நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் அப்படின்னா ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள் இது கொலினியருக்கு நான் சொன்னேன். ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலான்ட்டு 3 பாயிண்ட் இருந்தால் அது மாதிரி போடலாம். ஏன் ஏரியா ஃபார் parallelogram போட முடியாதா? போடலாம். ஓகேவா? parallelogram செக், அதாவது லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அது. நான் கொலினியருக்கு மட்டும் தான் ஏரியா சொன்னேன். இப்போ இதுக்கெல்லாம் ஏரியா கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஒரு மெத்தட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோம். இன்னொரு மெத்தடு ஸ்லோப்பில் போடலாம். எதையுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நீ எதில் வேணாலும் போடலாம். இப்போ ஸ்லோப் மாடல்லாம் நான் போட்டு காட்டுறேன். இப்போ ஸ்லோப்னா ஒன்றும் இல்லை, இப்போ லென்த் ஆஃப் ஏபி எடுத்தீங்கல்ல அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் ஏபி வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்? ஸ்லோப் ஆஃப் ஏபி இது parallelogram நமக்கு தெரியும்ல. கண்டிப்பாக டயக்ராம் போட்டுருங்க. ஓகேவா? இங்கே சிம்பிளாக ஒரு டயக்ராம் போடுறேன். parallelogram இது A, இது B, இது C, இது D. ஓகேவா? இது டயக்ராம்ஸ். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இது parallel, இதுக்கு இது parallel. எதுக்குன்னா டிஃப்ரெண்ட் தெரியுது. இது சேம்னால ஒரே சிம்பிள் போட்டிருக்கேன், இது சேம்னால ஒரே சிம்பிள் போட்டிருக்கேன். ஓகேவா? ஏன் அப்படி ஏரோ மார்க் போடுறாங்கலாம் கேள்வி கேட்காது. ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ நம்ம ஏபி கண்டுபிடிக்கணும், சிடி கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும், சிடி ஆர் டிசி. இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி நமக்கு ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்ன? ஃபார்முலா வேணால் இங்கே எழுதுறேன். y2 - y1/x2 - x1. டிஸ்டன்ஸில் நீ மாற்றி போடலாம். இங்கே அவசரப்பட்டு x2 - x1 மேலே போட்டுறாது, x1 - x2 போட்டுறாது. தப்பு வரக்கூடாது, இப்படி தான் வரணும். y2 - y1/x2 - x1. இப்போ ஏபியோட வேல்யூ பாரு. ஏ இங்கே இருக்குது, இங்கே பி இங்கே இருக்குது. x1, y1, x2, y2. y2 ஓட வேல்யூ -4, நடுவில் ஃபார்முலா மைனஸ். y1 ஓட வேல்யூ 3.5 டிவைடட் பை x2 ஓட வேல்யூ 10, நடுவில் ஃபார்முலா மைனஸ். இங்கே 2.5 ரெண்டையும் ஆட் பண்ண கிடைக்குது -7.5 by 7.5 ஈக்குவல் டு -1. இது ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஓகேவா? ஸ்லோப் ஆஃப் ஏபி. நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிக்க போகிறோம். சிடி டைரக்டாக எழுதலாமான்னு பாரு. இங்கே இருக்கு 5 + 2.5 7.5 -5 -2.5 -7.5 ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1, கீழே இருக்க மைனஸ் தூக்கி மேலே போட்டுக்கலாம் -1. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஸ்லோப் ஆஃப் சிடி ஈக்குவல். நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணும்? பிசி கண்டுபிடிக்கணுமா? ஸ்லோப் ஆஃப் பிசி இதையும் கொஞ்சம் டைரெக்டாக பண்ணலாமா? பாருங்கள். பிசி -4 + 2.5. அப்போ 4ல் 2.5 போனால் எவ்வளோ கிடைக்கும்? 1.5 வருமா? மைனஸ் இருக்கனால -1.5 டிவைட் பை நெக்ஸ்ட்டு 10 - 2.5. 10ல் 2.5 போனால் எவ்வளோ? 7.5. ஓகேவா? மேலே கீழே 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்க 15/75. ஓகேவா? 15 டேபிளில் 75 வருமா? 15 5s are 75. அப்போ -1/5 அப்படின்னு நம்ம கிடச்சோம். ரைட்டா? டெசிமல் வரக்கூடாது. மேலே என்ன நம்பரால் மல்டிபிள் பண்ணி கீழே அதே நம்பரால் தான் நீ மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏடி. ஓகேவா? ஸ்லோப் ஆஃப் ஏடி கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் ஏடி பாருங்கள். ஏ இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. 5 - 3.5 அப்போ 1.5 டிவைட் பை அடுத்த -5 - 2.5 -7.5. சேம் ஆன்சர் வரும். கீழே இருக்க மைனஸ் தூக்கி மேலே போட்டுக்கலாம் -1.5. அப்போ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி. அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏடி ஈக்குவலாக இருக்கனால therefore ABCD is a என்ன சொல்லிடலாம்? parallelogram அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஓகே, ஏபிசிடி இஸ் எ parallelogram. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏபிசிடி 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் XY கேட்குறாங்க. கொஸ்டின்லே ஏபிசிடி இஸ் எ parallelogramனு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ சிம்பிள் கான்செப்ட் என்ன சொல்லலாம்? ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி சொல்லலாம். ஓகேவா? நம்ம வந்து parallelogram ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் நமக்கு. ஆனால் இங்கே ஏதாவது ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி ஆர் ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏடி. அதை மட்டும் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடின்னு கிவனில் எடுத்துக்கிறேன். ஏன் ஈக்குவல் எடுத்துக்கிறேன்? கொஸ்டினில் parallelogram கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏபி கண்டுபிடிக்கலாமா? ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1 equal to y2 minus y1 by x2 minus x1. இப்படி கிடைச்சது. இப்போ -5 இங்கே -4 equal to y plus 3 by x minus 1. இப்போ பாரு, இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா ஒரு சில கொஸ்டினை ஒரு வேல்யூ கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒன்று ஈக்குவல் பண்ணால் உனக்கு வந்துடும். ஆனால் இங்கே 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க XYன்னு. அப்போ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும், அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும், வேறு வழி இல்லை. இதை இந்த மல்டிபிள் பண்ணுங்க, -5x + 5. இதை இந்த மல்டிபிள் பண்ணால் -4y - 12. எக்ஸ் நெகட்டிவாக இருக்கக்கூடாது, பாசிட்டிவாக ரைட் சைடு கொண்டு போயிட்டா 5x மாறிடும். -4y அப்படியே தான் இருக்கும். இதை கிட்ட போனால் -5. இப்போ -17 = 0ங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் என்ன பண்ணலாம்? ஏடின்னு எடுத்துக்கலாம். இப்போ பிசி இங்கே இருக்கா? இதை டைரக்டாக எழுதலாமா? -3 + 3 0/1 + 2 அப்போ 3 ஈக்குவல் டு பிசி -3 + 3 0 1 + 2 3. நெக்ஸ்ட் அடுத்த ஏடி கண்டுபிடிக்குமா? y - 2 x - 2. ஓகேவா? இப்போ பாருங்க, இதை கிட்ட கொண்டு வந்தால் ஃபுல்லாக 0 ஆயிருமா? 3 கிட்ட மல்டிபிள் பண்ணால் 3y - 6 இல்லையா? சிம்பிளாக 0/3 = 0 அப்படி கூட எடுத்துக்கணும். அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்க வேணாம். 0/3 = 0. 0வோட அந்த x - 2 மல்டிபிள் பண்ணால் 0. அப்போ y - 2 மட்டும் தான் இருக்கும். அப்போ ஒய்யோட ஆன்சர் என்ன கிடைச்சிரும்? y = 2 நம்ம கிடைச்சிடும். இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் y இன் ஈக்குவேஷன் 1ல கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். அப்போ 5x மைனஸ் ஒய்யோட வேல்யூ 2, அப்போ 4 2s are 8 -17 = 0. 5x இதை ரெண்டு ஆட் பண்ணால் 25 போனால் +25. எக்ஸோட வேல்யூ என்ன? 5ஆல் டிவைட் பண்ணால் x = 5 அப்படின்னு நம்ம கிடைச்சோம். இதுதான் நமக்கு தேவையான எக்ஸோட வேல்யூ, xyயோட வேல்யூ. x, y = 5, 2. இதுதான் நம்ம தேவையான ரிசல்ட். இது parallelogram. ஓகே, இது ரிலேட்டடாக கொஸ்டின் கொடுப்போம். அந்த கொஸ்டினை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கொடுக்குற டைமுக்குள்ளே அதை கண்டிப்பாக அனுப்பணும். ஓகேவா? இப்போ ஈவினிங் வந்து என்ன டைமிங் இருக்குது? இப்போ 3:30 வீடியோ போட்டுறேன் அப்படின்னா 4 to 6 தான் உன் டைம். அதிகபட்ச டைம் 7, அவ்வளோதான். அதுக்குள்ளே நீ வீடியோ அனுப்பிச்சிடணும். வீடியோ அனுப்பிக்கலன்னா ஆப்சென்ட் ஆகிட்டு அப்படின்னா நீ பிரின்சிபல் தான் மீட் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ.